அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. பிரசங்கி 11வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு. பொதுவாகவே இதை யாருமே செய்ய மாட்டார்கள். ஏன்? தண்ணீர் மேல் போட்டால் அந்த ஆகாரம் திரும்ப நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று. இந்த வார்த்தை என்ன காண்பிக்கிறது? எதை காண்பிக்கிறது? தண்ணீர்கள் மேல் போட்டால் தண்ணீரால் அந்த ஆகாரத்தை அப்படியே நமக்கு திருப்பி தர முடியாது. அதே போலதான் நமக்கு தெரியும், இவங்களுக்கு உதவினால் இவர்களால் நமக்கு திருப்பி தர முடியாது என்று. எந்த ஒரு விதமான உதவியாகட்டும், இவர்களுக்கு நாம் உதவி செய்தால் இவர்களால் நமக்கு எவ்விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் திருப்பி தர முடியாதென தெரியும். வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களுக்கு நீ உதவு. அப்படி செய்தால் அநேக நாட்களுக்கு பின்பு அவர்கள் உனக்கு திருப்பி தருவார்கள் என்று சொல்லவில்லை. அதாவது ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அது உனக்கு திருப்பி தரும் என்று சொல்லவில்லை. மாறாக அதன் பலனை காண்பாய். புரியும்படி சொல்ல வேண்டுமானால், எவ்விதத்திலும் திருப்பி தர முடியாத ஒரு நபருக்கு நான் உதவும் போது கடைசி வரை அவரால் அதை எனக்கு திருப்பி தர முடியாது. ஆனால் கர்த்தர் இதை தம்முடைய கணக்கில் வைத்திருப்பார். கணக்கில் வைத்து என்ன செய்வார்? இன்னொரு நபர் மூலமாய் கர்த்தர் அதன் பலனை காண செய்வார். ஒருவேளை அந்த பலன் நான் பார்க்க முடியாமற் போனாலும் என்னுடைய தலைமுறை நிச்சயமாக அந்த பலனை காணும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஒரு உவமையை சொல்லும்போது இப்படித்தானே சொல்லுவார். நீ விருந்துக்கு அழைக்கும் போது திருப்பி செலுத்த திராணி உள்ளவர்களை அழைக்க வேண்டாம். யாருக்கு திருப்பி செலுத்த முடியாதோ அப்படிப்பட்டவர்களை நீ விருந்துக்கு அழைப்பாயானால் அதனாலே உனக்கு பின்னாட்களிலே பலன் உண்டாகும். உயிர் தழுதலிலே உனக்கு அதனாலே பலன் உண்டாகும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா 14 அருமையாய் சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். பொதுவாகவே இந்த உலகம் பார்த்தால் இருக்கிறவர்களுக்கு தான் கொடுக்கிறது. திருப்பி யாருக்கு தர திராணி இருக்கிறதோ அவர்களுக்கு தான் கொடுக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு. இன்று ஒருவருக்கு உன்னால் உதவ முடியுமானால் நீ உதவி செய். அவர் திருப்பி தராமல் போகலாம், அவரால் தர இயலாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய கணக்கிலே அதை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. ஒருவேளை உன் நாட்களிலே நீ அதன் பலனை காணவிட்டாலும் உன் சந்ததியினர் அந்த பலனை நிச்சயமாய் காண்பார்கள். தலைமுறையினருக்கு அவர்கள் கொடுப்பார்கள் என்றல்ல, கர்த்தர் யார் மூலமாகவோ அதை நிச்சயமாய் கொடுக்க வைப்பார். காரணம், அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. நம்மில் நற்கிரியை என்பது கர்த்தர் துவங்கினது. அதை தயவாக முடக்காதிருங்கள். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இவர்கள் எனக்கு திரும்ப ஏதாவது செய்வார்களா, திருப்பி தருவார்களா என்ற எண்ணம் தேவையில்லை. கர்த்தரை நம்பி நன்மை செய்ய என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் திரும்ப தராமல் போனாலும் கர்த்தர் நிச்சயமாய் இதன் பலனை காண செய்வார். நான் காணவில்லை என்றாலும் என் சந்ததி அதை நிச்சயமாய் காணும். கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் ஒருவருக்கும் கடனாளி கிடையாது. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. அவர் யாருக்கும் பாரமும் அல்ல. அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை. அவரை போல் சிறந்தவர் இல்லை. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இப்படிப்பட்ட செயல்கள் நிமித்தம் நாம் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம். உயிர்த்தெழுதலின் நாளிலே நீதிமானுக்குரிய பலனை
நிச்சயமாய் நாம் சுதந்தரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களில் நற்கிரியை துவங்கியவர் நீர் ஆண்டவரே, கடைசி வரை நடத்துவீராக. உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே எங்கள் கைகள் உறுதிப்படட்டும், நற்கிரியைகளுக்காய் நீட்டப்படட்டும். கர்த்தர் அப்படியே எங்களை பழக்குவிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.